வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். மகாநதி சீரியல் இன்னைக்கு எபிசோட்ல வந்த இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். கங்காவோட நிச்சயதார்த்தம் பண்றதுக்காக இப்போ தட்டு மாத்த போறாங்க. அந்த டைம்ல மாப்பிள்ளையோட பையன் அந்த தட்டை தட்டி விட்டுறான். காவேரி யார் இது அப்படின்னு கேக்குறாங்க. மாப்பிள்ளையோட அம்மா சொல்றாங்க, இது என்னோட பேரன் அப்படின்னு சொல்றாங்க. பேரனா? மாப்பிள்ளைக்கு அப்ப கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேக்குறாங்க கங்கா. பசுபதி சொல்றாரு, ஆமா கல்யாணம் ஆயிடுச்சு, இந்த விஷயத்த நான் ஏற்கனவே சொல்லலான்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா அப்புறம் சொல்லலான்னு விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றாரு. என்னது, ஃபர்ஸ்ட் பையன் வருவான், அடுத்து அந்த ஆளோட பொண்டாட்டி வருவாங்களா அப்படின்னு கேக்குறாங்க காவேரி. பொண்டாட்டியை வச்சுட்டு யாராவது கல்யாணம் பண்ணுவாங்களா அப்படின்னு பசுபதி சொல்றாரு. இந்த சின்ன பையனுக்கு 1 வயசு இருக்கும் போதே அவங்க ஒய்ஃப் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதான் கல்யாணம் பண்ணலான்னு முடிவு எடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு பசுபதி. இந்த ஆளை நம்பாதன்னு எத்தனை தடவை சொன்னேமா அப்படின்னு காவேரி கோவமா சொல்றாங்க. சாரதா சொல்றாங்க, என்னென்ன இவ்வளவு பெரிய விஷயத்த மறைச்சிட்டீங்க நீங்க என்கிட்ட இருந்து அப்படின்னு சொல்றாங்க. மாப்பிள்ளைக்கு என்ன வயசு அப்படின்னு கேக்குறாங்க. 40 வயசு அப்படின்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சொல்றாங்க. சாரதா சொல்றாங்க, கங்காவை விட 2 மடங்கு வயசு அதிகனே அப்படின்னு சொல்றாங்க. பசுபதியோட ஒய்ஃப் சொல்றாங்க, இவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்ற உண்மை எனக்கு தெரியும், உன்ட்ட இவர் சொல்லிருப்பாருன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. சாரதா சொல்றாங்க, இந்த விஷயம் தெரிஞ்சா நான் ஏன் மதினி கல்யாணத்துக்கு சம்மதிக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு காவேரி கோவமா சொல்றாங்க. பசுபதியோட ஒய்ஃப் சொல்றாங்க, மாப்பிள்ளைக்கு சொத்து பத்துன்னு ஊரு ஃபுல்லா நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இவரை கல்யாணம் பண்ணிட்டா கங்கா ரொம்ப வசதியா வாழ்வா அப்படின்னு சொல்றாங்க. அங்கங்க இருக்கிற கொசுரை எடுத்தா கூட உங்களோட மக கல்யாணம் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. சாரதா சொல்றாங்க, இந்த மாதிரி கங்காவுக்கு கல்யாணம் பண்றதுக்கு நாங்க எல்லாரும் விஷம் குடிச்சு செத்து போயிருவோம் மதினி அப்படின்னு சொல்றாங்க. மாப்பிள்ளையோட அம்மா சொல்றாங்க, என்ன பசுபதி, இவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நீ சொல்ல வேண்டியது தானே இவங்ககிட்ட அப்படின்னு சொல்றாங்க. என் பையனுக்கு எவ்வளவோ வசதியான வீட்டுல இருந்தெல்லாம் பொண்ணு கேட்டு வந்தாங்க, வசதி கம்மியா இருந்தாலும் நீ சொன்னேன்ற காரணத்துக்காக தான் நாங்க இங்க வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. காவேரிக்கு கோபம் வந்துருது. அந்த மாதிரி இடத்துல போய் பொண்ணு கட்ட வேண்டியது தானே, எங்க அக்கா ஒண்ணு இவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. வாக்கா உள்ள போலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க கங்காவை. கங்கா, நீ ஒரு நிமிஷம் நில்லுமா அப்படின்னு பசுபதி சொல்றாரு. இந்த நிச்சயம் கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. எப்படின்னே நடக்கும் அப்படின்னு சாரதா கேக்குறாங்க. காவேரிட்ட சொல்லிட்டு கங்காவை கூப்பிட்டுட்டு உள்ள போக சொல்றாங்க சாரதா. அண்ணே போதுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சாரதா இப்போ ரூம்குள்ள போறாங்க. நிவின் குமரன்ட்ட சொல்றாரு, என்ன இவர் இப்படி அநியாயம் பண்ணிட்டு இருக்கிறாரு, பாவம் கங்கா அப்படின்னு சொல்றாரு. சாரதா பசுபதிட்ட சொல்றாங்க, என்னோட பிள்ளைகளுக்கு ஆரம்பத்துல இருந்தே இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லனே, இருந்தாலும் பசுபதி அண்ணன் நல்லதுதான் பண்ணுவாருன்னு நான் நம்பினேன் அப்படின்னு சொல்றாங்க. உங்க பொண்ணு ராகினிக்கு இந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்க கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்களா மதினி அப்படின்னு கேக்குறாங்க. நாங்க எதுக்கு ராகினியை எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு பசுபதியோட ஒய்ஃப் கேக்குறாங்க. என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு தான் இவர் இருக்கிறாரே அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இங்க பணம் இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. பணம் இல்லதான் மதினி, அது ஒரு பிரச்சனை தான், இருந்தாலும் என்னோட பிள்ளைகளை நான் கிணத்துல தள்ள முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க சாரதா. பசுபதி சொல்றாரு, சந்தானம் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்றாரு. ஒரு பொண்ணுனாலும் பரவாயில்ல, நானே எங்கேயாவது பெரட்டி கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன், ஆனா மத்த பிள்ளைகளுக்குலாம் என்ன பண்றது அப்படின்னு கேக்குறாரு. நீ என்ன முடிவு பண்ண போற அப்படின்னு ரொம்ப கன்வின்ஸ் பண்றதுக்கு முயற்சி பண்றாரு. சாரதா இப்போ கங்காவை பார்த்து பேசுறதுக்காக போறாங்க. காவேரி சாரதாட்ட கேக்குறாங்க, வந்தவங்க யாரும் கிளம்பலையாமா அப்படின்னு கேக்குறாங்க. பசுபதி உன்னை சமாதானப்படுத்தி சம்மதிக்க வச்சுட்டாராமா அப்படின்னு கேக்குறாங்க. அந்த ஆளுக்கு கல்யாணமாகி ஏற்கனவே பையன் இருந்தா உனக்கு பரவாயில்லையாமா, நாளை பின்ன அவன் குடிகாரன் தெரிஞ்சாலும் பரவாயில்லன்னு தான் சொல்வியாமா அப்படின்னு கேக்குறாங்க. அந்த ஆளுக்கு அக்காவை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு அக்காவை மலையில இருந்து பிடிச்சு கீழே தள்ளி விட்டுருமா நீ அப்படின்னு சொல்றாங்க. எங்க எல்லாரையும் பிடிச்சு தள்ளி விட்டுருமா மலையில இருந்து அப்படின்னு சொல்றாங்க. அங்க எல்லாரும் உனக்கு பாரமா போயிட்டோம்ல அப்படின்னு கேக்குறாங்க காவேரி. அக்கா நீ என்ன சொன்னாலும் சம்மதிக்குதுன்றதுக்காக அக்காவோட வாழ்க்கையை கெடுத்துடாதம்மா ப்ளீஸ்மா அப்படின்னு கெஞ்சுறாங்க காவேரி. சாரதா இப்போ கங்காட்ட சொல்றாங்க, உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் தானமா நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நான் என்னம்மா பண்ணணும் சொல்லுமா, நான் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க கங்கா. என்னடி இப்படி பேசுற, உன்னை நான் எப்படி பார்த்து பார்த்தெல்லாம் வளர்த்தேன், என்ன பார்த்து இப்படி கேட்கிறியேடி அப்படின்னு சொல்லிட்டு சாரதா அழுறாங்க. நிவின் இப்போ குமரன்ட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு, காவேரி அடிக்கடி சொல்லுவாங்க உங்க மாமா சரியில்லைன்னு, உண்மையிலேயே அவர் வில்லன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. குமரன் சொல்றாரு, கங்கா பாவம், அவளோட ஸ்டேட்டஸுக்குலாம் அவ எப்படி இருக்க வேண்டியவ தெரியுமா அப்படின்னு சொல்றாரு. ஏன் எல்லாரும் சேர்ந்து என்னோட கங்காவை இப்படி அசிங்கப்படுத்துறாங்கன்னே தெரியல, பாவம் கங்கா எவ்வளவு அழுறா தெரியுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்கிறாரு. அந்த டைம்ல சாரதா இப்போ குமரனை பார்த்து பேசுறதுக்காக வராங்க. இந்த கல்யாணம் நடந்தா கங்கா சந்தோஷமா இருப்பா, அவளோட வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு பசுபதி அண்ணே சொன்னாரு, நானும் அதைத்தான் நம்பினேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவர் இப்படி ஒரு கல்யாண ஏற்பாடு பண்ணுவாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. எனக்கு ஒரு உதவி செய்வியா அப்படின்னு கேக்குறாங்க சாரதா. என்னத்த உதவின்லாம் கேக்குறீங்க, நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க அப்படின்னு குமரன் கேக்குறாரு. மனசாட்சி இருக்கிற யாரும் இப்படி கேட்க கூடாதுதான், நான் உன்கிட்ட சுயநலமா தான் கேட்கிறேன், என்னோட பொண்ணு கங்காவை நீ கட்டிப்பியா குமரா அப்படின்னு கேக்குறாங்க. இது கேட்ட உடனே குமரன் ஷாக்காகி நிக்கிறாரு.
அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. அடுத்த வார பிரமோல இப்போ பசுபதி இந்த நிச்சயம் கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. சாரதா சொல்றாங்க இந்த நிச்சயம் நடக்காதுனே அப்படின்னு சொல்றாங்க. 2 தடவை நிச்சயம் நின்னு போச்சு அப்படின்னா உன் பொண்ணை யாரு கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்னு பசுபதி கேட்கிறாரு. என்னோட மருமகன் குமரன் கண்டிப்பா என்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்றாங்க சாரதா. குமரனுக்கும் கங்காவுக்கும் நான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டு ரொம்ப கோவமா நின்றுட்டு இருக்கிறாரு பசுபதி. கங்கா குமரன் கல்யாணம் நடக்குமா? வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலர் சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.